எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலி பிரைம் 7.0ல வரக்கூடிய ஒரு புது அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேலி பிரைம் 7.0ல கொடுக்க போறாங்க. அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றேன். ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய டேலியோட டேட்டால வந்து பாத்தீங்கன்னா லெட்ஜர் மாஸ்டர்லயோ இல்லை ஐட்டம் மாஸ்டர்லயோ இல்லை நெரேஷன்லயோ எங்கேயோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேர்டிங்கோட நம்ம லெட்ஜர் மாஸ்டரோ இந்த மாதிரி சம்திங் ஏதாவது நம்ம வச்சிருப்போங்க. நம்ம டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அது ரிலேட்டடான ரிப்போர்ட் ரிலேட்டடா பார்க்கணும்னா ஸ்டாக் சம்மரிக்குள்ள போய் பார்ப்பாங்க. இல்ல லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்னா அந்த லெட்ஜருடைய ஸ்டேட்மெண்ட்குள்ள டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர் இந்த மாதிரி நம்மளுடைய டேலியோட ரிப்போர்ட்குள்ள போய் தான் நம்ம பார்க்க முடியுங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கேட்வே ஆஃப் டேலில இருந்தே நம்மளுடைய டேலி ஸ்கிரீன் முன்னாடி இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா ஃபைண்ட் பண்ணி அந்த ரிலேட்டடான அந்த வேர்டிங் ரிலேட்டடான ஸ்பெல்லிங் ரிலேட்டடான என்ட்ரிஸ் அத்தனையுமே வந்து ஒரே ஸ்கிரீன்ல வந்து நம்ம டிரான்சாக்ஷன் லெவல் எவ்வளவு இருக்குது, மாஸ்டர் லெவல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத ஈஸியா வந்து ரிப்போர்ட்டா பாத்துக்கலாங்க. வாங்க அது எப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு உங்களுக்கு இங்க ஆல்ட் எஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஃபைண்ட் டீடைல்ஸ் என்டர்ட் இன் மாஸ்டர் அண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆல்ட் எஃப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் லெவல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெல்லிங் இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரியை வந்து நான் எடுக்கணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பெட் அப்படின்னு ஒரு ஐட்டம் கொடுத்துருக்கேன். அந்த ஐட்டம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே வரணும், மாஸ்டர் லெவல் எல்லாமே இருக்கிறது வரணும். அப்போ பெட்னு கொடுத்துட்டேன். என்டர் கொடுக்குறேங்க நான் இப்போ. என்டர் கொடுத்தோன்னே பாருங்க டேலி ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்டுங்கிற ரிலேட்டடா இருக்கக்கூடிய அத்தனை இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துட்டு வந்துருச்சு, டிரான்சாக்ஷன் வந்துருச்சு. அதே மாதிரி மாஸ்டர் லெவல்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஸ்டாக் ஐட்டம் வந்துருச்சுங்க. இப்போ நான் என்டர் கொடுத்து இந்த ஐட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கலாங்க. பெட் அப்படிங்கிற இந்த ஐட்டத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணி என்னென்ன இருக்கோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. பெட்ஷீட் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதே மாதிரி பர்ச்சேஸ் சேல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் இன்க்ளூட் நெரேஷன்ல வந்து இந்த பெட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி மாஸ்டர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு பாருங்க, ரெண்டு பெட்டு பெட்ஷீட் ரெண்டுமே இருக்கு. அந்த ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆயிருக்கோ உங்களுக்கு அது எடுத்துட்டு வந்துருச்சுங்க. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இன்னொரு வேற ஏதாவது இன்னொரு யூஸ் பண்றேங்க, வார்த்தை யூஸ் பண்றேன். வெளியே வந்துட்டு ஆல்ட் எஃப் கொடுக்குறேன். இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் மிஷினரி அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் இருக்கக்கூடிய எங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபுல்லா வேணுங்க. அப்போ இந்த மிஷினரி எல்லாம் எங்கெங்க எல்லாம் யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா நான் இங்க மிஷினரி அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன பண்ணிருச்சு, அந்த மிஷினரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அண்ட் மாஸ்டர் எடுத்துட்டு வந்துருச்சுங்க. எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம மேட்சஸ் ஃபவுண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பாத்தீங்களா. அப்போ எக்ஸாக்டா எங்கெங்க மேட்ச் ஆயிருக்கு இந்த மிஷினரிங்கிற வார்த்தை எந்தெந்த இடத்துல மேட்ச் ஆயிருக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுதுங்க. அப்போ இங்க பாருங்க, லெட்ஜர் நேம் அண்ட் பில் நேம் அப்படிங்கிற ரெண்டு இடத்துல நம்ம மிஷினரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறோம். ஜஸ்ட் நான் என்டர் கொடுக்குறேன். லெட்ஜர் நேம்ல மிஷினரிங்கிறத யூஸ் பண்ணிருக்கிறோம். ரெண்டாவது பில் நேம். இங்க பாருங்க ரெஃபரன்ஸ்ல பில் நேம்ல மிஷினரி பில்லுன்னு கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருச்சு, இந்த பில் நேமையும் கன்சிடர் பண்ணி எடுத்துட்டு வந்துருச்சுங்க இந்த என்ட்ரிக்குள்ள. அதே மாதிரி வெளியே வந்து பாக்குறோம், இங்க மிஷினரி மெயின்டெனன்ஸ் 12%. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லெட்ஜர் நேம்ல மட்டும் தான் எங்களுக்கு வந்திருக்குது. அதனால லெட்ஜர் நேம் மட்டும் காமிக்குதுங்க. ரெண்டாவது இங்க பில் நேம்ல மட்டும் வந்துருக்குது, இந்த பேமெண்ட்ல மிஷினரிங்கிறது பில் நேம்ல வந்துருக்குதுங்க. அதை காமிச்சிருச்சு. அதே மாதிரி மாஸ்டர் லெவல்ல இங்க என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்க மாஸ்டர் மிஷினரி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் லெட்ஜர் மாஸ்டர் மட்டும் இருக்குது. அதை மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துருச்சுங்க. ஜஸ்ட் நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த ஆல்ட்ரேஷன் ஸ்கிரீனும் வந்துடும். நீங்க இங்க இருந்தே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க ஏதாவது நீங்க ஆல்டர் பண்றதுனாலும் நீங்க பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபுல் நேம் தெரியாதுங்க, எனக்கு பாதி நேம் தான் தெரியும், அதை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னா நீங்க அதையும் வந்து நீங்க எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட் நான் ஆல்ட் எஃப் கொடுக்குறேன். எனக்கு இந்த மிஷினரிங்கிறது எனக்கு ஃபுல்லா தெரியாதுங்க. அப்போ நான் என்ன பண்றேன், பாதி மட்டும் நான் கொடுக்குறேங்க. பாதி மட்டும் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். உங்களுக்கு பாருங்க இப்போ எனக்கு வந்து எக்ஸாக்டா அதனால மேட்ச் பண்ண முடியல. இந்த மிஷின் அப்படிங்கிற இந்த பாதி ஸ்பெல்லிங்கோட இருக்கிறது எனக்கு நம்மளுக்கு வந்து எங்கேயும் எடுத்துட்டு வரல. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பக்கத்துல, F9 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இன்க்ளூட் சிமிலர் ஸ்பெல்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்றேன். என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இந்த மிஷின் அதாவது உங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் இருக்கக்கூடிய சிமிலரா உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய அத்தனையுமே எடுத்துட்டு வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மிஷினரி மெயின்டெனன்ஸ் 12%ல நெரேஷன் உங்களுக்கு மிஷின் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, இந்த ஸ்பெல்லிங் மேட்ச் ஆகுது. அடுத்தது எல்லாம் என்ன சொல்லுதுன்னா குடோன் நேம் இருக்குது அப்படின்னு சொல்லுதுங்க. குடோன் நேம் அப்படிங்கறத எதை எடுத்துருக்குதுன்னா நம்மளுடைய மெயின் லொகேஷன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணிக்குதுன்னா மேட்ச் பண்ணிக்குதுங்க.
ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நம்ம ஐட்டத்துக்குள்ள பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த குடோன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த குடோன் கூட அது மேட்ச் பண்ணி எடுத்துருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பெல்லிங் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கூட போதுங்க, அந்த ரிலேட்டடான கூடிய ரிப்போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 100 உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகணும், ரிசல்ட் வரணும்னா நீங்கள் 100 கொடுக்கலாம், இல்லை 50 மட்டும் வேணும்னா 50. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. டேலி பிரைம் 7.0லிங்க. ஸோ இப்போ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டேலி பிரைம் 6.0 அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, டேலி பிரைம் 7.0க்கு அப்டேட் ஆகுங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. டேலி பிரைம் 7.0ல நிறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க, அப்டேட் குடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம குடுத்துட்டே இருப்போம். நீங்க வந்து கண்டிப்பா அத பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் 6.0 வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 7.0 அப்டேட் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 7.0 அப்டேட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய விவி இன்ஃபோடெக் டீமை காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீங்க பாக்குறதுக்கு வந்து விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய விவி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த கோர்சஸ் மூலமா நீங்க டேலியோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கலாங்க. ஸோ அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், நீங்க லாகின் பண்ணி நீங்க இன்னும் டேலியை ஆழமா கத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.